கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரகசிய வருகையை ஒட்டி நடக்கக்கூடிய கடைசி கால யுத்தமாகிய கோகு மாகோகு யுத்தத்தின் போது இஸ்ரேலின் மிகுதியான செல்வங்களையும் சொத்துக்களையும் கொள்ளையடிப்பதற்காகவே முக்கியமாக இஸ்ரேல் மீது ரஷ்யா யுத்தத்திற்கு வரும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போது அந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் இஸ்ரேலில் இருக்கிறது. அந்த வளங்கள் என்னென்ன? இஸ்ரேலின் நட்பு நாடுகளால் ஏன் இஸ்ரேலுக்கு உதவ முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் இப்போதே அந்த சூழ்நிலைகள் உருவாகி இருப்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் இஸ்ரேலின் செல்வ வளங்களை குறித்து பார்த்து விடுவோம். இஸ்ரேலில் 3 மிக பெரிய செல்வ வளமிக்க சொத்துக்கள் இருக்கின்றன. அவற்றை கொள்ளையடிப்பதற்காகத்தான் ரஷ்யா இஸ்ரேல் மீது படையெடுத்து வரும். தற்போதைய அந்த சொத்துக்கள் என்னவென்றால் உலகத்திலேயே மிக அதிகமான பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள, உலகத்தில் வேறு எங்குமே இல்லாத தாது பொருட்களை கொண்டுள்ள டெட்சி ட்ரில்லியன் கணக்காக அந்த அளவுக்கு சொத்து மதிப்பு உள்ள டெட்சி எனப்படுகிற சவக்கடல் இஸ்ரேலிடம் இருக்கிறது. மேலும் கடந்த 15 வருஷங்களுக்குள்ளாக மத்திய தரைக்கடலில் இஸ்ரேலின் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிற மிக பிரமாண்ட அளவிலான இயற்கை எரிவாயு கிணறுகள் 10, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிறைய அந்த எரிவாயு இடங்கள் இஸ்ரேலில் மிக திரளாக இருக்கின்றன. அங்கிருந்து ஐரோப்பாவிற்கு எரிவாயு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இஸ்ரேலிலிருந்து எரிவாயுக்காக ரஷ்யாவை மட்டுமே சார்ந்திருந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போது இஸ்ரேலை சார்ந்திருக்க ஆரம்பித்து விட்டன. இன்னுமாய் உலக அளவில் நம்பர் 1 இடத்தில் இருக்கிற இஸ்ரேலின் இராணுவ, விவசாய, பொருளாதார, நவீன தொழில்நுட்பங்கள் இஸ்ரேலிடம் இருக்கின்றன. இஸ்ரேல் தற்போது மிகச்சிறிய குட்டி நாடு. இஸ்ரேலின் செல்வ வளங்களை குறிவைத்து கொள்ளையடிப்பதற்காகத்தான் ரஷ்யா இஸ்ரேலை பிடித்து அழிப்பதற்காக வரும் என்று வேத வசனங்களின்படி ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகிறது. வசனமும் இப்படி தான் சொல்லுது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் வரை, உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து, அதாவது ரஷ்யாவை குறித்து எழுதப்பட்டிருக்குது, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும், நீ சூறையாடி வெளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்கிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன் கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது இந்த வசனங்களில் ரஷ்யா இஸ்ரேலின் மிகுந்த ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சூறையாடி கொள்ளையடிப்பதற்காகவே தன் கூட்டாளி நாடுகளையும் சேர்த்து கொண்டு பெருந்திரளான இராணுவத்துடன் இஸ்ரேல் மீது யுத்தத்திற்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது பொறாமையினாலும் பேராசையினாலும் ரஷ்யா யுத்தத்திற்கு வரும். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்திற்கு முன்பு வரை முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவில் இருந்துதான் எரிவாயு கொண்டு போகப்பட்டது. ஆனால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் அதை அப்படியே நிறுத்திவிட்டதால் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார அடி. அது மாத்திரமல்ல, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தினால் ரஷ்யா பல வழிகளில் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தங்களுடைய எல்லா எரிவாயு தேவைகளுக்காகவும் ரஷ்யாவை மட்டுமே சார்ந்திருந்த ஐரோப்பிய நாடுகள் இப்போது மறைமுகமாக முழுவதும் இஸ்ரேலை சார்ந்திருக்கின்றன. மத்திய கிழக்கு இஸ்லாமிய அரபு நாடுகளை விட தங்களுடைய நம்பகமான நட்பு நாடான இஸ்ரேலையே ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக நம்புகின்றன. அதுவும் இதுவரை ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவை விட்டால்
எரிவாயுவுக்கு வேறு எளிய வழி இல்லாமல் இருந்தது. ஆனால் சமீப வருஷங்களில் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான எரிவாயு கிணறுகளால் ஐரோப்பிய நாடுகளுக்கு தங்கள் அருகிலேயே இஸ்ரேல் மூலமாக எரிவாயுவுக்கு புதிய வழி திறந்துவிட்டது. இப்போதே ஐரோப்பாவிலிருந்து இஸ்ரேலிலிருந்து எகிப்துக்கு இஸ்ரேலின் எரிவாயு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே திரவமாக்கப்பட்டு மறைமுகமாக பெரிய பெரிய எரிவாயு கப்பல்கள் மூலமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போகப்படுகிறது. இதற்கு ஒப்பந்தமும் போடப்பட்டாயிற்று. ஒப்பந்தம் போட்டு தான் இப்படி பண்ணுறாங்க. மிக விரைவில் இஸ்ரேலிலிருந்து நேரடியாகவே கடலுக்கு அடியில் பெரிய ராட்சச குழாய்களில், அதாவது கடலுக்கு அடியில் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுக்கு அடியில், இது உலகத்திலேயே இதுதான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. உலக அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உலகத்திலேயே 3 கிலோமீட்டருக்கு கீழே கடலுக்கு அடியில் ஆழத்தில் பெரிய பெரிய ராட்சச குழாய்களில் சைப்ரஸ் மற்றும் கிரீஸ் வழியாக ஐரோப்பாவின் முதன்மை நிலப்பகுதியாகிய இத்தாலிக்கு இஸ்ரேலிலிருந்து எரிவாயு இத்தாலிக்கு கொண்டு போகப்பட்டு அங்கிருந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு நேரடியாக இஸ்ரேலின் எரிவாயுவை பயன்படுத்துவதற்காக அதிவேகமான திட்டங்கள் போடப்பட்டு ஒப்பந்தம் போட்டு அதற்கு அதிக ஆர்வமாக ஐரோப்பிய நாடுகள் மில்லியன் டாலர்கள் கணக்கில் முதலீடும் செய்துவிட்டார்கள். ரஷ்யாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தன்னை விட்டால் வேறு வழியில்லாமல் இருந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்போது புதிய வாய்ப்பாக இஸ்ரேலின் எரிவாயு கிடைத்திருக்கிறது. இப்போதே இஸ்ரேல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இனி நேரடியாக கொடுப்பதற்கும் எல்லா ஒப்பந்தங்களும் போடப்பட்டாயிற்று ஆரம்பிக்க போகிறார்கள். தன்னுடைய எதிரிகளுக்கு இஸ்ரேல் என்கிற குட்டி நாடு தனக்கு மாற்றாக அமைந்துவிட்டது என்கிற பொறாமை மற்றும் இஸ்ரேலின் எரிவாயு கிணறுகள் மீது இருக்கிற தீராத பேராசையினால் அவற்றை கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குரூர புத்தி ரஷ்யாவுக்கு ஏற்பட்டு இஸ்ரேல் மீது யுத்தத்திற்கு வரும். இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இயற்கை எரிவாயு கிணறுகள் சாதாரணமானவை அல்ல. மிக மிக பெரிய அதிக அளவிட முடியாத எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் உலக நாடுகள் இஸ்ரேல் மீது ஆச்சரியத்திலும் எதிரி நாடுகள் இஸ்ரேல் மீது ஏகப்பட்ட பொறாமையிலும் செத்து போய் கிடக்கின்றன. தற்போது மிக பெரிய 10 எரிவாயு கிணறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலில். இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஏராளமான எரிவாயு இடங்களும் இஸ்ரேலில் பெருமளவு இருப்பதாக இஸ்ரேல் அரசாங்கம் கூறுகிறது. இஸ்ரேலில் இப்போது லிவியாதான், தாமார், சிம்சோன், தாலித், இஷாய், நோவா, அப்போல்லோ, கரிஷ், கட்லான், ஹேரா, சூஸ் எனப்படுகிற மிகப்பெரிய இதெல்லாம் அங்கே உள்ள எரிவாயு கிணறுகளின் பெயர்கள் பேர வருங்க. மிகப்பெரிய எரிவாயு கிணறுகள் இப்படி அங்கே உள்ளன. இவற்றில் இஸ்ரேலின் ஹைஃபா நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடலில் 130 கிலோமீட்டர் தொலைவான ஆழமான கடல் பகுதியில் 5000 மீட்டர் ஆழத்தில், அதாவது 5 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலுக்கு கீழே உள்ள தரை பகுதிக்குள் உள்ளே இருந்து எரிவாயு எடுக்கப்பட்டு பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் மூலமாக கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இதேபோல் ஹைஃபா நகரத்திலிருந்து மத்திய தரைக்கடலின் 90 கிலோமீட்டர் தூரத்தில் மிக ஆழமான பகுதியில் கடல் தரைக்கு கீழே 5 கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து எரிவாயு எடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டு பெரிய குழாய்கள் மூலம் கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த தாமார் மற்றும் லிவியாதான் எரிவாயு கிணறுகளிலிருந்து எடுக்கப்படுகிற எரிவாயு இஸ்ரேல் முழுவதும் மின்சாரம் மற்றும் மற்ற பயன்பாட்டுக்கும் முழுவதும் பயன்படுத்தியது போக ஏராளமான மீதியை, ஏகப்பட்ட ஸ்டாக்கு கீழே இருக்குது, இது எடுத்ததில் ஏராளமான மீதி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் எப்போதுமே ஏசப்பா தேவன் இஸ்ரேலை பாலும் தேனும் ஒடுகிற மேன்மையான ஆசீர்வாதமான செழிப்பான நாடு தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஏகப்பட்ட செழிப்பு. இஸ்ரேல் பக்கத்து நாடுகளான மீதிய ஜோர்டானுக்கும் எகிப்திற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும்
விற்பனை செய்கிறது, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் இப்போது இஸ்ரேலுக்கு பில்லியன் டாலர்கள் கணக்கில் வருமானம் கிடைக்கிறது. மேலும் கரீஷ் மற்றும் கட்லான் பேரையெல்லாம் எபிரேய பேர். கட்லான் அப்படின்னா கொல்லும் திமிங்கலம் அப்படின்னு அர்த்தமாமா. மீனிங் கொல்லும் திமிங்கலம். எப்படி வருங்க. கரீஷ் மற்றும் கட்லான் என்கிற மிகப்பெரிய எரிவாயு வயல்கள் ஹைஃபா நகரத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் மத்திய தரை கடலுக்குள் இருக்கின்றன. இப்போ தெரியுதா ஈரான் இஸ்புல்லா அந்த யார் இவன் ஹமாஸ் எல்லாரும் ஹைஃபாவையே குறி வச்சு தாக்குறாங்கல்ல. ஏன் தெரியுமா? ஹைஃபா நகரத்திலிருந்து மத்திய தரை கடலுக்குள்ளே இஸ்ரேலின் எல்லை பகுதிக்குள்ளே எவ்வளவு பொக்கிஷம் இருக்குது பாருங்க. அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் அந்த இதெல்லாம் மூடி வச்சுருந்துச்சு. அந்த எண்ணெய் கிணறு இல்லை, எரிவாயு கிணறுகளெல்லாம் இஸ்ரேல் மூடி வச்சுருந்துச்சு பாதுகாப்பாக. ஓகே, இவை எல்லாமே இஸ்ரேலின் கடல் பகுதிக்குள் மிகப்பெரிய பொக்கிஷமாக தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார். இதனால் இஸ்ரேலில் இப்போது மின் கட்டணம் மிக மிக குறைவு, வாழ்வாதார செலவு கணக்குகளும் மிக குறைவாக உள்ளது. ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப டெவலப் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுல்ல. அதனால் கரீஷ் எரிவாயு கிணறிலிருந்து 6 கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து கடலுக்கு அடியில் உயர்தர கச்சா எண்ணெயும் எடுக்கப்படுகிறது. இந்த உயர்தர கச்சா எண்ணெய் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷமாகிய சவக்கடல், அடுத்ததாக சவக்கடல் இஸ்ரேலில் அளவிட முடியாத சொத்தாக இருக்கிறது. சவக்கடலில் உள்ள கணக்கில் அடங்கா எண்ணற்ற தாது பொருட்களின் தற்போதைய மதிப்பு 1.2 ட்ரில்லியன் டாலர்கள். எப்பா இமேஜின் பண்ணவே முடியலை அந்த அளவுக்கு. அதாவது இந்திய மதிப்பில் 100 லட்சம் கோடிகளுக்கும் மேலானது. 100 லட்சம் கோடிகள் அதுக்கு மேலே என்று கணக்கிடப்படுகிறது. சோடியம் குளோரைடு 1200 கோடி டன், பொட்டாசியம் குளோரைடு 200 கோடி டன், கால்சியம், மெக்னீசியம், புரோமின் போன்ற இன்னும் 26 வகை தாது பொருட்கள் டெட்சியில் சவக்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்த, அந்த சவக்கடல் முழுசும் இஸ்ரேல் ப்ராப்பர்ட்டி தான், இஸ்ரேலுக்கு சொந்தமானது, அங்கே இருக்குது. அவற்றில் 12 வகை தாது பொருட்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இஸ்ரேலுக்கு சொந்தமான சவக்கடலில் மட்டுமே இருக்கிறது அந்த தாது பொருட்கள். இவ்வளவு பெரிய சொத்தாகிய பொக்கிஷம் இஸ்ரேலுக்கு சொந்தமாக இருக்கிறது. மேலும் அடுத்து இஸ்ரேலின் அதிநவீன தொழில்நுட்ப டெக்னாலஜி, இராணுவத்திலும் விவசாயத்திலும் பல்வேறு தொழில் துறைகளிலும் உள்ள அதிநவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் மீது பொறாமைப்பட்டு பேராசைப்பட்டு அவற்றை கொள்ளையடித்து அபகரிப்பதற்காகவும் மத்திய கிழக்கில் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இஸ்ரேல் மீது ரஷ்யா யுத்தம் செய்ய புறப்பட்டு வரும். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலின் நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தங்களுடைய தற்போதைய பொருளாதார மந்த நிலைமையினாலும் உள்நாட்டு பிரச்சனைகளினாலும் இஸ்ரேலுக்கு நேரடியாக இராணுவ உதவி செய்ய தயங்குகின்றன. இப்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தத்திலேயே இதை பார்க்கிறோமே. ஐரோப்பிய நாடுகள் உள்ளே வர தயங்கி மறுக்கின்றன. அமெரிக்கா எப்படியாவது ஈரான் யுத்தத்திலிருந்து வெளியேற முயற்சிக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் மிகச்சிறிய குட்டி நாடான இஸ்ரேல் மீது மற்ற நாடுகளையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு உலக வல்லரசான ரஷ்யா யுத்தத்திற்கு போனால் தற்போதைய நிலையில் இஸ்ரேலின் நட்பு நாடுகள் இஸ்ரேலுக்கு நேரடியாக இராணுவ உதவிக்கு வரமாட்டார்கள் என யோசித்து முடிவு செய்துதான் ரஷ்யா இஸ்ரேல் மீது பெருந்திரள் இராணுவத்தோடு வந்து இஸ்ரேலை வளைந்து கொள்ளும். இஸ்ரேல் மிக மிக சிறிய குட்டி நாடுதான். ஆனால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் மிக மிக பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? இஸ்ரேலுக்காக தேவனே நேரடியாக ரஷ்ய கூட்டணி இராணுவத்துடன் யுத்தம் செய்வார். முடிவு ரஷ்யாவுக்கும் அதன் கூட்டணிகளுக்கும் சர்வநாசம் ஏற்படும். யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும். யுத்தம் கர்த்தருடையது. இஸ்ரேலுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த யுத்தத்திற்கான எல்லா சூழ்நிலைகளும் இப்போது ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. இந்த காலகட்டத்தில் தான் இயேசுவின் இரகசிய வருகை நடக்கும். எனவே நாம் எச்சரிக்கையாயிருந்து இயேசுவின் வருகையில் போக ஆயத்தமாவோம். ஆமென்.